வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிறகடிக்கும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிறகடிக்கும் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனாவோட தம்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோடி வந்துட்டு கொண்டு வராங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜோடி யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணியோட பொண்ணு. மீனாவும் சிந்தாமணியும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக எதிரியாக இருக்காங்க, தொழிலில் போட்டியாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணியோட பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் அருணும் வந்து அதாவது ரொம்பவே வந்துட்டு போட்டி போட்டுட்ருப்பாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சீதாவுக்கு அருண் தான் ஜோடியாக இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மீனாவோட எதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட தம்பிக்கு அவங்க பொண்ணு வந்து ஜோடியாக வராங்க. அப்படி கதையை வந்து கொண்டுட்டு வராங்க. என்னடா புதுசாக ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட தம்பிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட தம்பிக்கு தான் ஜோடியாக வரணும். சிந்தாமணி மீனாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறமே இன்னுமே வந்து அதிகமான ஒரு எதிரியாக போகிறாங்க. ஆல்ரெடி தொழில் போட்டியில் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு எதிரியாக போகிறாங்க. இந்த கல்யாணத்தை பார்த்திங்கன்னா மீனை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி முத்து வந்து அடம் பிடிச்சாரோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து அடம் பிடிக்க போகிறாங்க. அதை வந்து சமாதானம் பண்ணி நம்ம முத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனோட தம்பிக்கு வந்துட்டு சிந்தாமணியோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு. அப்படி தான் வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டிக்கிற போகிறாங்க. ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் எப்போது தெரியாமல் மறைச்சிருப்பாங்க இல்லையா. முத்து போக வேண்டிய அவங்க சொந்தக்காரங்க, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரோட அண்ணன் வந்து வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ரோஹிணி வந்துட்டு பயங்கரமாக கடுமையாக நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறாரு தெரிஞ்சோடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளை போய் புலம்புது. அதனால வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்துட்டு யார்கிட்டையுமே வந்துட்டு நம்ம கதையை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த அதாவது அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து பயங்கரமாக கோவத்தில் பேசின ரோஹிணி கொஞ்சம் வந்து அமைதியாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்துவுமே அவங்க வந்துட்டு அந்த அவங்க கூட ட்ராவல் இல்லாமல் முத்துவோட ஃப்ரெண்டு வந்து போவார். ஆனால் முத்து போனால் தான் வந்து அந்த அதாவது தெரிஞ்சுப்பார் அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாரு. ஏன்னா அவங்க ட்ராவல் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரோஹினியோட மேரேஜ் ஃபோட்டோ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு முத்துவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துறாரு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஷாக் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா முத்துட்ட போய் சொல்ல போகிறாரு. ஆனால் சொல்ல போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஃபோன் வந்து கிடைக்காம மிஸ் ஆக தான் போகுது. அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டைரக்டர் வந்து கொண்டுட்டு போவார். ஏன்னா ரோஹினியை மாட்டி விட்டணுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் வந்துட்டு பிடிக்கல போல. கடைசியாக தான் ரோஹினியை மாட்டி விடணும் அப்படின்ற முடிவில் இருக்கார் போல. சப்போஸ் அந்த ஃபோனும் கிடச்சி அந்த ஃபோட்டோவும் வந்துட்டு முத்து பார்த்துட்டாருன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும் இந்த பிரச்சனை. ஆனால் வந்து முத்து வந்து பார்த்திங்கன்னா காட்டிக்க மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் பெருசாகும் அப்படின்னு. முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டு தான், இது உண்மையை தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து சொல்லணும். இது ஒருத்தவங்களோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து முத்துவும் மீனாவையும் நல்லவங்க மாதிரி தான் வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. அதனால் வந்து அந்த ஃபோட்டோவே கிடைச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்பாற்றப்படுறது, ரோஹினியை காப்பாற்றப்படுறது முத்து மீனாவாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே கோவப்பட்டாலும் இவங்க தான் வந்து மீனா வந்து ரோஹினிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் வந்துட்டு ரோஹினி மேரேஜ் ஆனதை வந்துட்டு முத்துவோட ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சதுக்கப்புறம் முத்துட்டு வந்து சொல்ல போகிறாரு. எனக்கு அப்புறம்